இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரெல்லாம் இருந்துச்சுன்னா எடுத்து நல்லா இதே போல் மடக்கி ஒரு முக்கோணம் வர்ற மாதிரி அடிப்பகுதியிலேருந்து மடக்கி மேல் வரைக்கும் கொண்டு போய் அங்கே வந்து மீதி இருக்கிற பகுதியை அந்த பாக்கெட் மாதிரி ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல நல்லா சொருகி விட்டுடலாம். ஹேண்ட்பேக்லேயோ பர்ஸ்லேயோ நீங்கள் வச்சு விட்டீங்கன்னா வெளியில் போகும்போது உங்களுக்கு அவசரத்துக்கு யூஸ் ஆகும். லெகின்ஸ் எல்லாம் லூஸ் ஆயிடுச்சுன்னா ஃப்ரண்ட் சைடில் இதே போல் 2 சைடும் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எலாஸ்டிக் உள்ள தெரியும், அது தெரிகிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பாவாடைக்கு நீங்கள் நாடா கோர்க்கிற மாதிரி இதே போல் நீங்கள் கோர்த்து விட்டுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு நார்மல் சுடிதாரில் இருக்கிற அந்த நாடா மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனில் இருக்கிற சிசர் ஷார்ப் ஆகிறதுக்கு கல்லுப்புக்குள்ள விட்டு ஒரு 30 டைம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஷார்ப் ஆயிரும். கிச்சன் டாப்பில் அந்த ஓரத்தில் இருக்கிற அழுக்கு எல்லாம் காலியான மருந்தட்டையை வச்சு நல்லா கிளீன் பண்ணிக்கலாம். அடர்த்தியான எண்ணெய் கரையும் அதில் கிளீன் பண்ணி அதுக்கப்புறமா நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம். காலியான எண்ணெய் கவரை வச்சு இரும்பு பொருட்களை நீங்கள் இதே போல தொடச்சி விட்டீங்கன்னா துருப்பிடிக்காம ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இனிமே இந்த வீடியோ டீட்டெயிலாக தெரியணும்னா கம்யூனிட்டி செக்ஷனில் லிங்க் இருக்கும், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்பைரியான பவுடரை எறும்பு வர இடத்துல போட்டு விட்டீங்கன்னா எறும்புகள் எல்லாம் வராது.